இப்போ உங்களுக்கு இப்போ உடனடியாக உதவி செய்தேன்னு சொன்னால் நீங்க என்ன முதல் வார்த்தை என்ன வார்த்தையா இருக்கீங்க சொல்லுங்க பாப்போம். உங்களுக்கு உடனடியான உதவி செய்யற ஒரு 2 லட்சம் மட்டும் தான் 2 வைங்க. உங்களோட முதல் வார்த்தை என்ன இருக்கும்? உங்களோட ரியாக்ஷன் எப்படி இருக்கும்? பெரிய ஒரு நன்றியா இருக்கும். சரியா, ஓகேவா? இந்த காசை தரட்டா உங்களோட கையில? சரியா, இந்தாங்க வச்சுக்கொள்ளுங்க. சரியா, இப்ப இதுல ரூபாய் 2 லட்சம் ரூபாய் இருக்கு. சரியா, யாரு வாங்கி எடுக்க போறீங்க? அவர்கிட்ட கூட என்ன போட்டி போறீங்க யாரு வாங்குறேன்னு? சரியா, எண்ணி பாருங்களேன், சத்தம் போட்டு எண்ணுங்களேன், எண்ணி காட்டுங்களேன் எவ்வளவு இருக்கு. 10 வாங்கி சாப்பிடுறவங்க காலையில அம்மா கிட்ட போய் 100 ரூபாய் வாங்கி கொண்டு கொடுத்தேன். அதானே நம்ம இப்ப இந்த உதவி இப்ப எப்படி ஒரு பெரிய ஒரு இதா இருக்குமே உங்களுக்கு? பெரிய ஒரு உதவி தான், நினைச்சு கூட பாக்கல. இன்றைக்கு கூட கிடைக்கும் என்று கூட. அப்படியே திரும்பி காட்டுங்க. இதுல என்ன எத்தனை தர ஆபரேஷன் செய்யுது? இதுல ஆபரேஷன் பண்ணல, மருந்து தான் போட்டோம். இந்த கை இதுல 2 கையிலயும் மருந்து போட்டோம். இப்ப இதுல இப்ப வெட்டு அப்படி ஒண்ணும் இல்ல, ஒண்ணு செய்யல. துண்டு வெட்டி செட் பண்ண மருந்து உள்ளுக்குள்ளால உள்ளுக்குள்ளால அது அப்படியே தொலைச்சிட்டு ஓட்டை ஆகி வந்துட்டு. அப்படி என்ன நம்ம சாப்பிடுறதெல்லாம் இதெல்லாம் வரும், தண்ணி குடிச்சா அதெல்லாம் வரும். இப்ப வருது இல்லை. எனக்கு வாயில இந்த கேன்சர் ஆரம்பிச்சு, வாய்க்குள்ள சின்ன ஒரு உடம்பு இருந்து விட மாட்டேன், ஒரு 3 இன்ச்சு நடத்ததுல வெள்ளையாத்தான் இருந்தது, கோடு மாதிரி. அது என்ன செஞ்சேன்னு சொன்னா காயமாக்கி இதாகி கொடுத்து அது ஹாஸ்பிட்டலுக்கு வந்தாக்கி ஒரு துண்டு வெட்டினாங்க. இதெல்லாம் ஓட்டை ஆயிடுது. ஓட்டை ஆகி ஒரு 2 மாசம் மேலே சாப்பிடாம இருந்தது. வெள்ளையஞ்சால பொத்தி பிடிச்சி தான் இப்படி சாப்பிடுறது. எங்க வெளிநாட்டுல இருக்கும்போது இங்க வந்து ஆரம்ப கட்டத்துல காயம் மட்டும்தான் இருந்தது கொஞ்சம். இப்ப கல்வின்றது வறுமையினால தடப்படக்கூடாது. நம்ம அப்ப என்ன கஷ்டம் இருந்தாலும் இவங்களை அனுப்புறீங்க. கொஞ்சமா இருந்தது 10ஆம் மாசத்தோட சரி இந்த வாய் ஆவண்டு சாப்பிட இல்லாத அளவுக்கு வைத்தவருக்கு. அதோட பிறகு ஏதாவது நாங்க இப்படி கஞ்சிகள் ஏதாவது காய்ச்சி கரண்டியில ஒரு சைட்டால அப்படித்தான் கொடுக்குறோம் சாப்பிட்றதுக்கு. யோசிச்சதே இல்லை. ஏதோ நீங்க இப்ப வருவீங்க, வீடியோ ஒன்று எடுத்து ஒரு உலகத்துக்கு தெரியப்படுத்தி ஏதோ ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் மூலமா எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவீங்கன்னு தான் நான் நினைச்சிட்டு இருந்தோம். இப்படி உடனே கிடைக்கும்னு நினைக்கல. என்னென்னு சொன்னால் இப்ப உங்களை ஒருவங்க அறிமுகப்படுத்துறாங்கன்னு வைங்க. சொல்ல போனால் இப்ப எனக்கு தொலைபேசி அழைப்பு ஏற்படுத்தி தம்பி இப்படி ஒரு புற்றுநோயால பாதிக்கப்பட்ட ஒரு குடும்பம் இருக்கி அவங்களுக்கு உதவி தேவை, உங்களோட வீடியோ பார்த்து நான் நீங்க ரூபாய் 2 லட்சம் ரூபாய் உதவிகள் செய்யறீங்க, இப்ப அவங்களுக்கு உங்களோட உதவிகள் தேவைன்று ஒரு இன்னொரு நபர் மூலமா நீங்க எனக்கு தெரிய வரீங்கன்னு வைங்கல்ல. அப்ப அதோ ஒரு நிகழ்வு நடந்தது, அதை நான் கட்டாயமா சொல்லணும். அப்ப அந்த நபர் வந்து உங்கள்ட்ட அவர் சொல்றாரு, நான் தான் உங்களுக்கு இந்த உதவியை பெற்றுத்தாரேன், நீங்க அதுல எனக்கு ஒரு கொஞ்சம் பணம் தரணும் என்று. 2 லட்சம் அந்த பொடியும் தருவான் வந்து, அதுல எனக்கு ஒரு 50,000 ரூபாய் அல்லது 30,000 ஏதோ ஒரு பணத்தொகை எனக்கு தரணும்னு ஒரு கொமிஷன் மாதிரி அவர் கேட்காருண்டு வைங்க. நடந்தது, அதனாலதான் நான் இந்த விஷயத்த சொல்றேன். தமிழ் பேசும் உறவுகள் அனைவருக்கு வணக்கம். இன்றைய காணொளி, இன்றைய தினம் எங்கே வந்திருக்கிறேன் என்றால் மட்டக்களப்பு மாவட்டம் நறுப்புலித்தோட்டம் என்ற இடத்துக்கு தான் வந்திருக்கிறேன். முதல் தடவையாக இங்கே வந்து உதவிக்காக வீடியோ போட போகிறேன். ஓகேங்க, இப்போ எல்லா விஷயத்தையும் ஓப்பனிங்லேயே சொல்லாமல் அவங்கள்ட்ட உரியாக்கள்கிட்ட கேட்டு தெரிஞ்சு கொள்ளுவோம். இப்போ வல்லமை போல தானே உதவி தேவைண்டு இப்போ என்னோட வீடியோஸை பார்த்து எனக்கு உதவி தேவைண்டு தொலைபேசி அழைப்பு எடுத்தாங்க. அப்போ அவங்கள்ட்ட நாங்கள் தெளிவாக கேட்டு இப்போ அவங்களோட கஷ்டத்தை உறுதிப்படுத்தி இப்போ நேரடியாக பார்க்க வந்திருக்கிறோம். ஒரு தகர கொட்டில வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. கணவர் இருக்காரு தான், நீங்கள் தொடர்ச்சியாக பார்த்தா தான் உங்களுக்கு விளங்கும் கணவருக்கு என்ன பிரச்சனை. வணக்கம் அக்கா, எப்படி இருக்கிறீங்க? சுகமா இருக்கிறீங்கன்னு? உண்மையிலேயே சுகமா தானே இருக்கிறீங்க? என்ன அழுக வருது உடனே? என்ன கவலை மனசுல? அவருக்கு வருத்தம் சுகம் இல்லை. இவங்க 2 பேரும் ஸ்கூலுக்கு போறவங்க, கஷ்டம் தொழில் இல்லை உண்டு. கிளாஸுக்கு போற சாப்பாட்டுக்கு இப்போ தொழில் இருந்தால் தானே ஏதாவது இது செய்யலாம். எல்லாம் கஷ்டம்தான்.
கஷ்டம். இப்போ ஒரு மருத்துவ பிரச்சனை ஒன்று இருக்கு, அதனால தான் இப்போ குடும்பத்தில் கஷ்டம். இப்போ 2 பேர் இருக்கிறாங்க படிக்கிறார்கள். சரி, ஓகே. இப்போ இதுதான் என்ன, இப்போ நீங்கள் பார்க்கலாம் தகர கொட்டில், அதுக்குள்ள ஒரு கட்டில் இருக்கு. இப்போ இதில் 4 பேரும் இதெல்லாம் இருக்கிறீங்க. சரி, ஓகே. இப்போ ஆரம்பத்திலேயே அக்கா அழுதுட்டாங்க. இப்போ 2 பேர் இருக்கிறாங்க படிக்கிறார்கள். இப்போ தங்கச்சியோட பேர் என்ன? கிருஷானி. கிருஷான். எத்தனையாம் ஆண்டு படிக்கிறீங்க? 7ஆம் ஆண்டு. தம்பியோட பேர்? ஜீனஸ். எத்தனையாம் ஆண்டு? 6ஆம் ஆண்டு. இப்போ அண்ணா எதற்காக வந்திருக்கிறது தெரியுமா? எதற்காக வந்திருக்கிற? கஷ்டத்துக்கு உதவி செய்யறதுக்காக வந்திருக்கிறேன். உங்களுக்கு சொல்லிருப்பாங்க தானே அம்மா. அக்காக்கு சரியான கவலை போல, முகத்தை பார்த்தாலே விளங்குது. சொல்லுங்க, நாங்க இப்ப அண்ணனோட பேச முதல் இப்ப நீங்க சொல்லுங்களேன். இப்ப கணவனுக்கு ஒரு மருத்துவ பிரச்சனைனால வீட்டுல இருக்கிறாரு, வேலைகளுக்கு போறல. அப்ப ஒரு குடும்ப தலைவியா நீங்க எப்படி அதை சமாளிக்கிறீங்க? இப்ப பிள்ளைகள் படிக்கிற பிள்ளை இருக்கிறாங்க, நீங்க மட்டும் தனியா இல்லை தானே. அப்ப எப்படி அக்கா சமாளிக்கிறீங்க நீங்க? நான் இவர் இப்ப வெளியில இருந்தவர், ஒரு 6 மாசம் வெளியில இருந்தவர். வெளியில இருந்தாப்பலே கொஞ்சம் கடனும் வாங்கி தான் அனுப்புனேன்னா. வெளியில இருந்தாப்பலே அவருக்கு ஏலம் போயிட்டு வாய் வீங்கி இப்ப சாப்பிடலாம் போய், அப்ப கம்பெனியாலே போயிட்டு வாங்கன்னு சொல்லி அனுப்பிட்டாங்க. அங்க ஒன்றுமே கொடுக்கல அவருக்கு. அவர் மாச சம்பளத்தை தான் டிக்கெட் செஞ்சு எடுத்துட்டு வந்தவர். அப்ப அதை வந்த உடனே நாங்க மட்டக்களப்பு ஹாஸ்பிட்டலுக்கு தான் போனோம், எங்கள்கிட்ட வசதி இல்லானே. அப்ப போய் அங்க சொன்னாங்க, மட்டக்களப்புல ரிப்போர்ட்டுகள் ஏதாவது செட் பண்ணி ரிப்போர்ட்டுகள் எடுக்கிறேன்டா, ஒரு 3 மாசம் அப்படி செல்லும், நீங்க பிரைவேட்டா எடுத்து வாங்க என்று சொன்னாங்க. அப்ப நான் கொஞ்சம் கடனும் வாங்கி ஒரு 3 லட்சம் ரூபாய்க்கிட்ட முடிஞ்சிருக்கு அவருக்கு. வெளியில நாங்க செட் பண்ணி பார்த்து எல்லாம் எடுத்துக்கொண்டு மட்டக்களப்பு கடைசியா அந்த டாக்டரே, அந்த பார்த்த டாக்டரே சொன்னாரு, இதுக்கு மேல உங்களால இயலாமா, இவ்வளவுதான், கொஞ்சம் நீங்க இது செஞ்சு தேலி, நீங்க மருந்தெல்லாம் போடுறது உங்களால இயலாம், நீங்க மட்டக்களப்பிலேயே வந்து நானே உங்களை இது செய்யறேன்னு அவரே எங்களை இது செஞ்சு விட்டாரு. அப்ப அட்மிட் பண்ணி விட நாங்க உடனே கொண்டு போய் அதுலயே விட்டான். பிறகு தொடர்ச்சியா நான் 3 மாசம் ஃபுல்லா ஹாஸ்பிட்டல்ல 17 நாள் 9 நாள் அப்படி ஹாஸ்பிட்டல்லே அவர் இருக்கிறான். பிறகு வீட்டை வந்து ஒரு 3 நாள் 4 நாள் நிற்கிறேன். பிறகு திரும்ப அப்படி போறேன். இப்பயும் முந்த நாள் டிக்கெட் வெட்டி கூட்டி வந்தேனா, கூட்டி வந்தீங்க. இப்ப அந்த இது படம் எடுத்துட்டு தான் விட்டிருக்காங்க. திரும்ப என்ன கரண்ட் பிடிக்கிறதா, மருந்து திரும்ப போடுறதாண்டு இப்ப 2 கிழமையால வர சொல்லிருக்காங்க. வார்டுல போயிருக்கிற அப்ப அது வர அப்படி. இப்ப எப்ப இவருக்கு அந்த வருத்தம் ஆரம்பிச்சது? எப்ப முதல்ல அறிகுறி? 9ஆம் மாசம் மட்டும் இல்ல, போன வருஷம் இல்ல, இந்த வருஷம் தான் 9ஆம் மாசம் மட்டும் இல்லதான். இப்ப வருஷம் முடிஞ்சுதானே? இப்ப போன வருஷம் 9ஆம் மாசம் மட்டும் இல்ல, கொஞ்சமா இருந்தது. 10ஆம் மாசத்தோட சரி இந்த வாய் ஆவண்டு சாப்பிட இல்லாத அளவுக்கு வைத்தவருக்கு. அதோட பிறகு ஏதாவது நாங்க இப்படி கஞ்சிகள் ஏதாவது காய்ச்சி கரண்டியில ஒரு சைட்டால அப்படித்தான் கொடுக்குறோம் சாப்பிட்றதுக்கு. அப்படியா? ஓகே. அதான் இப்ப அண்ணன் பிரச்சனையை நீங்க சொல்லிருக்கிறீங்க. இப்ப நான் கேட்டது, இப்ப 9ஆம் மாதத்துல இருந்து இப்ப எத்தனை மாதம்? இப்ப 2ஆம் மாதம் என்ன வச்சுக்கொள்ளுமே, ஒரு 5 மாதம் வச்சுக்கொள்ளுமே. இப்ப 5 மாதமா எப்படி உங்களோட நிலைமை எப்படி இருக்கு? இப்ப கஷ்ட நிலைமைன்றதால என்னை மறை சொல்லிருக்கிறீங்க. இப்ப நான் வந்த உடனே சொன்னீங்க, ஏற்கனவே என்ன தொடர்பு கொண்டு இவருக்கு சீரியஸா இருக்கும் போது சொன்னீங்க, இப்ப எங்களால வர முடியாம போயிட்டு அப்ப இன்றைய தினம் வந்திருக்கிறோம். அப்ப எப்படி, அதான் படிக்கிற பிள்ளைகள் இருக்கிறாங்க, எப்படி சமாளிச்சீங்க? யாரும் உங்களுக்கு உதவி செய்தாங்களா? உதவி என்று செய்யறதுக்கு ஒரு திறமையே எனக்கு அப்படி இல்ல தம்பி. கொஞ்சம் எங்களோட தம்பி ஒரு ஆள் இருக்காரு, அவனும் பெருசா இல்ல, அவர்கிட்டையும் இந்த கிளாஸ் காசுகளுக்கு கொஞ்சம் கூட்டி கொண்டு வர்றது அதுக்கு கொஞ்சம் உதவுவாரு. வேற ஒரு திறமையே இல்லையா. அப்படி என்ன? அப்ப வகுப்புகளை அனுப்புறீங்களா அவங்கள? ஒரு கிளாஸ்ல இவங்களுக்கு அப்பா இஷ்டம் ஒரு கிளாஸ்ல காசு எடுக்கல, மற்ற கிளாஸ்ல எல்லாம் காசு எடுக்கிறவங்க. அப்படி அப்ப வெளிநாட்டுக்கு போனவரை அப்பதான் இந்த நோய் வந்து ஆரம்பிச்சா, அறிகுறி வந்து இப்ப அனுப்பிட்டாங்க. இப்ப என்ன வேலை செய்தாரு? இப்ப நீங்க திருமணம் செய்து எத்தனை வருஷம்? 20 வருஷம் முடிஞ்சு. அப்ப என்ன வேலை செய்தாரு முதல்ல? இப்ப நீங்க இப்ப ஒரு குடில் வீட்டுல இருக்கிறீங்க, அதான் தகர கொட்டில் வீட்டுல. இப்ப என்ன செய்தாரு? இப்ப உங்களோட ஏற்கனவே உங்களுக்கு கஷ்டம்தான், ஏன்னா வறுமையில இருக்கிறீங்க, அப்படி இப்படி ஒரு வருத்தம் வரக்குள்ள
என்ன சொல்ற சிலாக்கள் அதை எப்படி எடுத்துக்கொள்றேன்னு இப்போ வறுமையில் இருக்கிறார்களுக்கு திருப்பி ஒரு பெரிய ஒரு அடி விழுந்த மாதிரி ஏனம்மா அதைத்தான் அதான் நான் கேட்டேன். அப்போ அதை எப்படி எடுத்துக்கொண்டீங்க, ஆரம்பத்தில் என்ன வேலை செய்தாரு, இப்போ அதை விட மோசமா இருக்குமே. முதல் மீன் பிடிக்க போறேன் ஆத்துக்கு போறேன். அப்ப அதுல கொஞ்சம் பெருசா வருமானம் இல்லைன்றாலும் அண்டை இருக்கப்பொழுது அப்படி போற மாதிரி ஆத்துக்கு போறேன். மற்றது வெள்ளாம முதல் வெட்டுறவங்க இப்ப அதெல்லாம் இல்லையே. அதுக்கு பிறகுதான் கொஞ்சம் வெளிநாடு போய் அப்படித்தானே மீன்பிடி இப்ப தெரியுந்தானே இப்ப இங்கால ஆத்தங்கரை இருக்கின்றதால மீன்பிடி தொழில் செய்திருக்கிறாரு. சரி ஓகே தான் பாருங்க. இப்ப சொன்னாங்க இப்ப அப்பாவுக்கு இப்படி வருத்தம் இருக்கிறதால ஒரு ஆசிரியர் ஒரு பாடத்துக்கு தானே ஃப்ரீயா எடுக்கிறாங்க. அது ஸ்கூலுக்கு வைக்கிற சார் நாடி அவர்கிட்ட சொல்லி இது செஞ்ச பிரைவேட்டா வைக்கிற இடம் காசு கட்டுற இடம் எல்லாம் அப்படி காசு கொடுத்து தான் போறவங்க. அப்படியா? இப்ப நல்லா படிப்பாங்களா அவங்களா? படிப்பாங்கன்னு இப்ப தொடர்ச்சியா அனுப்புறீங்களா? அப்ப அதுதான் முக்கியமானது. இப்ப கல்வின்றது வறுமையினால தடப்படக்கூடாது. நம்ம அப்ப என்ன கஷ்டம் இருந்தாலும் இவங்களை அனுப்புறீங்க. அப்படித்தானே. இப்ப சரி, இப்ப வருத்தத்தை இப்ப தெளிவா சொல்லல தானே. இப்ப வருத்தம்னு சொல்றோம், என்ன வருத்தம்னு நம்ம சொல்லல. அப்ப அண்ணனோட பேசுவோம் இருந்து. சரி, என்ன அண்ணனோட பேர் என்ன? நித்யானந்தன். சரி அண்ணன், இப்ப உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்குன்னு நீங்களே சொல்லுங்களேன். நமக்கு வாயில இந்த கேன்சர் ஆமென்னு சொல்லி வாய்க்குள்ள சின்ன ஒரு உடம்பு இருந்து விட மாட்டோம், ஒரு 3 இன்ச்சு நடக்கிறதுல வெள்ளையாத்தான் இருந்தது கோடு மாதிரி. அது என்ன செஞ்சேன்னு சொன்னா காயமாக்கி இதாகி கொடுத்து அது ஹாஸ்பிட்டலுக்கு வந்தாக்கி ஒரு துண்டு வெட்டினாங்க. இதெல்லாம் ஓட்டை ஆயிடுது. ஓட்டை ஆகி ஒரு 2 மாசம் மேலே சாப்பிடாம இருந்தது. இப்போ லேஞ்சால பொத்தி பிடிச்சிதான் இப்படி சாப்பிடுறது. எங்க வெளிநாட்டுல இருக்கும்போது இங்க வந்து ஆரம்ப கட்டத்துல காயம் மட்டும்தான் இருந்தது. கொஞ்சம் நோவு குறவு, சாப்பிடலாம். அப்பயும் ஒரு சைத்தான் சாப்பிடுவேன். குறவுதான் தெரிஞ்சுதான் அங்க ஹாஸ்பிட்டலுக்கு போய் அங்க அப்படியே திரும்பி காட்டுங்க. இதுல என்ன எத்தனை தடவை ஆபரேஷன் செய்யுது? இதுல ஆபரேஷன் பண்ணல, மருந்தான் போட்டோம். இந்த கை இதுல 2 கையிலையும் மருந்து போட்டோம். இப்ப இதுல இப்ப வெட்டு அப்படி ஒண்ணும் இல்ல, ஒண்ணு செய்யல. துண்டு வெட்டி செட் பண்ண மருந்து உள்ளுக்குள்ளால வெட்டி செட். அது அப்படியே தொலைச்சிட்டு ஓட்டை ஆகி வந்துட்டு அப்படி என்ன நம்ம சாப்பிடுறதெல்லாம் இதெல்லாம் வரும். தண்ணி குடிச்சா அதெல்லாம் வரும். இப்ப வருது. அடுத்ததுன்னா உங்களோட கையை நீட்டுங்க பாப்பா. ஒரு வித்தியாசம் வரைக்கும் தானே 2 கையிலையும் 2 கையிலையும் தான் மருந்து. ஏன் இந்த அடையாளம் இருக்கு? இதுல இந்த மருந்து போடுவாங்க அவங்க. இந்த மருந்துக்கு நரம்பெல்லாம் அப்படி சுட்டு இதாயுது. இதுவும் அதுதானா? இது பழைய காயங்கள் வெட்டு. இதெல்லாம் பழைய காயங்கள். இது இந்த இது 2ம் மருந்து போட்டதுக்கு நரம்பால போறது தானே. அப்படி எல்லாருக்கும் இப்ப இப்படித்தானே போடுது. இந்த மருந்து போட்டவங்க எல்லாருக்கும் இதே மாதிரி தான் இருக்கும். இப்ப நாங்க பாத்துருக்கிறோம். இப்படி இப்ப நாங்களே இப்ப ஒரு 4 பேருக்கிட்ட பாத்துருக்கிறோம். இப்படி மருந்து இல்ல. மருந்து போட்டவங்களுக்கு முதல் மருந்துக்கு இப்படி வராது, 2வது மருந்துக்கு வரும், 3வது மருந்துக்கும் வரும். முதல் மருந்துக்கு முடியெல்லாம் கொட்டி போட்டோம். கீமோன்னு சொல்ற மருந்து தான் போடுறாங்க. பாருங்க என்னோட கையை இப்படி அடையாளம் வரைக்கணும் மருந்து போட்டு. அப்ப எத்தனை மருந்து போட்டிருப்பாங்க? இப்ப 47 மருந்து. இப்ப உங்களோட ஸ்டேஜ் எந்த கட்டத்துல இருக்கு? இப்ப என்ன சொன்னாங்க இப்ப டாக்டர்? இப்ப என்ன சொல்லியிருக்காங்கன்னா வெயிட்கள் தூக்கக்கூடாது, வெயிலுக்கு போகக்கூடாது, அந்த பனி ஆகாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நூதனமா கொஞ்சம் இருந்து கொள்ளுங்க, தந்தங்கள் ஆட்டிப்படாத ஒன்றத்துக்கு இருந்து கொள்ளுங்க. ஆட்டிப்பட்டா 3 மாசத்துக்குள்ள திரும்ப உரக்குறதுக்கு சான்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்கோம். சாப்பிட்றதெல்லாம் கஷ்டமா இருக்கு. அதால இப்போ சத்தம் போட்டு பேசலாம். நம்ம பாய் ஆட்டி எதுவும் பிளமா கடிச்சு சாப்பிடுறதெல்லாம் கடிச்சு சாப்பிடலாம். நைஸான சாப்பாடுலாம் தந்தான் ஆடாதவனுக்கு. அப்படியா? அப்ப இப்ப உங்களுக்கு தெரியும் தானே இப்ப இந்த வருடத்துல அறிகுறி எப்ப உங்களுக்கு தெரிய வந்தது? இது தெரிய வந்தது 9 மாசம் வெளியேறிக்கக்குள்ளதான். எப்படின்னு சொன்னா இந்த மாதிரி தான் நான் சொன்ன மாதிரி முன்னாடி ஒரு வெள்ளை கோடு மாதிரி அவிஞ்ச மாதிரி இருந்தது. இப்போ சாப்பிடும்போது நம்ம பல்லு திட்டங்களும் கண்ணாடி பார்ப்போம் தானே, அந்த சமயத்தில் பார்க்கக்குள்ள ஒரு வெள்ளையா ஒரு கோடு மாதிரி இருந்தது. அப்போ இந்த தொங்கல் இருந்து விட மட்டும் இருந்தது. அப்போ நான் பார்த்தா வெள்ளையா தண்ணி இருக்கு அப்படின்னு நினைச்சா அசண்டையா நம்ம பல்லு வளர்க்குறது சாப்பிடுறது. அப்படி எத்தனை மாதம் செய்து கொண்டு இருந்தீங்க? 1 மாசம் மட்டும் இருந்திருப்பேன். அதுக்கு பிறகு என்ன செஞ்சேன்னு சொன்னா தாரம் அப்படின்னு வெடிப்பா இருந்தது. வெடிப்பா காயம் வர நான் பார்த்தேன் ஒரு நேரம் சூட்டுக்கும் படிக்கும் தானே அப்படின்னு சொல்லிட்டு நான் சொன்ன பராக்கிற மாதிரி இது பூசுறது, குழம்பு உரப்பான குழம்புல அப்பி விடுறது, அந்த மாதிரி செஞ்சேன். உரத்துது. அதுக்கப்புறம் தான் ஹாஸ்பிட்டலுக்கு போவாங்க. கேரளா டாக்டர் தான் இருந்தாரு. அவர் சொன்னாரு
இது வந்து கேன்சருக்குரியது, நீங்கள் கொம்பனியில் போய் தெரியப்படுத்தி நீங்கள் போங்க. அப்போ நான் சொன்னேன் நம்ப மாட்டாங்க. நீங்கள் உங்களோட இதில் ஹாஸ்பிட்டலில் லெட்டர் எழுதிட்டாங்க. அப்போ எழுதி கொடுத்தாரு. எழுதி கொடுக்க அதை காட்டிட்டு தான் வந்து அப்படின்னு இப்போ உங்களுக்கு தெரிய வந்து இப்படி ஒரு 2 மாதத்துக்கு அப்புறம் தான் மருத்துவமனைக்கு போயிருப்பீங்க. இப்போ அக்கா சொன்னாங்க இப்போ உங்களோட செலவாலாம் திருப்பி மந்தண்டு இப்போ கொம்பனியால் நான் மட்டும் இல்லை, அந்த கொம்பனியில் எல்லாரும் அப்படித்தான். நம்ம சொல்லி தான் டிக்கெட். அப்போ அதனால என்ன நம்மளும் போனதும் அப்படி குறை தனி ஒரு அவங்களுக்கு வரிசவும் முடியலை. 6 மாதத்தால் என்னக்குள்ள அவங்க டிக்கெட்டை கொடுத்து போங்கன்னு சொல்ல அங்கே பொடியன்கள் 2 மணி ரூமில் உள்ள பொடியன்களையே ஹெல்ப் பண்ணி டிக்கெட்டை போட்டு நம்ம இதுலேயே வந்தாச்சு. அப்போ வந்து இப்போ இங்கேருந்து போன கடன் ஒன்றும் இன்னும் கட்டலை. இப்போ இங்கே வந்தும் இந்த இதுகள் தான். இப்போ என்னன்னு சொன்னால் லோனுகள் அது கடன் பட்டு தான் இப்போ இந்த பிள்ளைகளையும் பார்த்து நம்மளையும் பார்த்து இருக்காங்க. கடனாக தான் இருக்குது. 7 லட்சம் ரூபா கடன் இருக்குது. அப்போ நீங்கள் வெளிநாட்டுக்கு போனதும் அதற்கு பிறகு வந்து உங்களோட மருத்துவ சில பார்த்ததெல்லாம் செஞ்சது எல்லாம் சொல்ல. ஓகே. இப்போ நாட்டுக்கு வந்தது இருந்து ஹாஸ்பிட்டலும் வீடுமன்ற மாதிரி தானே இருக்கு. ஒரு இதுக்கும் இல்லை. அப்படி பாருங்களேன். இப்போ எதிர்பார்த்திருக்க மாட்டேங்கிறதா இந்த மாதிரி ஒன்று வருமானு எதிர்பார்க்கலையே. இப்போ என்னன்னு இப்போ எவ்வளோ இப்போ செலவாகின? இப்போ நீங்கள் ஊசி போட்டதுக்கெல்லாம் காசு கட்டியா இல்லை இதுக்கு செலவில்லை. இந்த துண்டு வட்டி செட் பண்ணதுக்கு 47,000 எடுத்தாங்க. எங்கள் மட்டக்களப்புலையா? வெட்டிக்குள்ள கல்லடி கிட்ட என்ன பயணியர் ஹாஸ்பிட்டலில். மற்றது ஆரம்பத்தில் வந்து இந்த செட் பண்ணி மருந்து இருந்த இடத்துக்கெல்லாம் அதில் இந்த 37 எடுத்தாங்க. இந்த எச்சரிக்கை எச்சரிக்கை 45, தொண்டு வட்டினத்துக்கு தான் 30. அப்படியே அதில் ஒரு 1 லட்சம் மட்டும் போயிருக்கும். உறவு வந்து வர்றது மருந்துகளுக்கும். இப்போ தூரம் தானே. இப்போ இங்கேருந்து பஸ்ஸும் இங்கே வாரதா? உள்ளுக்குள்ளே இங்கே வாரதா? பாலம் உடஞ்சிருக்கிறதால இப்போ வருது. பாலம் ஒன்று உடஞ்சிருக்கு, அதனால பஸ்ஸும் வராது. அங்கே இடத்துக்கு போகணும். அப்போ போக்குவரத்துன்றது கஷ்டம்தான். அதான் இப்போ என்ன சொல்கிறது, இப்போ குடும்ப கஷ்ட நிலைமையால் வெளிநாட்டுக்கு போயிருக்கிறேன் கடன் வாங்கி. இப்போ அங்கேயும் பாருங்கள், இப்போ ஒழுங்காக வேலை செய்ய முடியாமல் அது நட்டம் தானே. இப்போ எத்தனை வருஷம் இருந்திருப்பீங்க அங்கே? 6 மாதம். 6 மாதம். அந்த போன காசு எடுத்துட்டீங்களா? இல்லை, நான் டிரைவரை தண்ணி போனது. அங்கே போக லைசன்ஸ் எடுக்கிறதுக்குன்னு சொல்லி கம்பெனி அதுலேயும் இப்போ நம்மளோட சம்பளத்தில் 50 கோடி தான் கொடுத்தது. மிச்ச காசை வட்டி எடுத்தது. அப்படி அதில் 2 மாதம் தான் முழுசாக சம்பளம் கிடைச்சது. மற்றதெல்லாம் குறையத்தான் கிடைச்சது. 2ஆக பிடிச்சது. அப்படியா? இப்போ ஒரு உதாரணத்துக்கு 100 ரூபான்னு சொன்னால் 50 ரூபா நம்ம கொடுப்பாங்க, 50 ரூபா அவங்க எடுத்துவாங்க கம்பெனி. அப்படியானது. சரி, இப்போ அடுத்தது என்னன்னு, இப்போ இங்கே வந்து இப்போ கடன் வாங்கி போயிருக்கிறீங்க தானே இப்போ வெளிநாட்டுக்கு. அப்படி இப்போ உங்களுக்கு இப்போ ஒரு மருத்துவ பிரச்சனை இருந்து இப்போ நீங்கள் நாட்டுக்கு வந்ததுக்கு பிறகு எப்படி என்னென்ன பிரச்சனைகளை பார்த்தீங்க? என்ன அது சொல்லுங்களேன். என்ன எப்படி கஷ்டத்தை இதுயா இல்லை? கஷ்டத்தை தான் சொல்கிறேன் நான். இப்போ ஏற்கனவே கஷ்டம் தானே உங்களுக்கு. அப்போ ஒரு என்ன சொல்கிற கேன்சர்னா தெரியும் தானே, இப்போ செலவுகள் கூட என்ன. அப்போ அது எப்படி என்ன நினைச்சீங்க நீங்கள்? என்ன எப்படி எப்படியான கண் கலங்குறாட்டவும் ஏன்னு சொன்னால் பஸ்ஸுக்கு போகிறதுக்கு கூட 100 ரூபாய்க்கு காய்ச்சலாம கூட இருந்திருக்கேன். அதான் கேட்குறேன். ஆமாம், ஏன்னு சொன்னால் டக்குனுக்கு அவங்க அம்மா கிட்ட போய் அவங்க அம்மாவும் அந்த தருணம் இல்லை. அப்புறம் ஆர்டிஓ வாங்கி கடன் கேட்டாலும் இப்போ கடன் தாரவங்களும் யோசிப்பாங்க தானே, இப்போ இவங்களால தர முடியுமான்னு கூட யோசிப்பாங்க தானே. அதுக்கு தான் பஸ்ஸுக்கு போகிறதுக்கு காய்ச்சலாமல் ஆர்டிஓ ஓடி அடித்திருந்தேன். அப்புறம் கடைசியாக வாங்கிட்டு வந்தது சொன்னாங்க. 100 ரூபா இல்லாமலா? அன்றைக்கு 2 நாள் இவங்க ஸ்கூலுக்கு கூட போகல, இந்த டியூஷனுக்கு போகல, காசு இல்லாமல். அப்புறம் அவங்க மாமா கொடுத்துருந்தேன்னு சொல்லி தான் போனேன். அப்படியா? அப்புறம் அந்த சார் அதிகார் கூட கோல் எடுத்து சொன்னார், இந்த பொடியை நல்லா படிக்கிற பொடியை 100க்கு 100 எடுப்பான், அனுப்புங்க டியூஷனுக்கு. எப்போ நின்றவர்? எப்போ போன ஞாயிறு வகுப்புக்கு போகாம நின்றுட்டீங்களா? ஏன்னுட்டு காசு இல்லைன்றதால நின்று பாருங்களேன். காசு பொடியை கோல் எடுத்து சொன்னா, மாஸ்டர் அந்த பொடியை படிக்கிற பொடியை 100க்கு 100 எடுக்கிறோம், நீங்க அனுப்புங்க.
அதுக்கப்புறம் தான் அப்புறம் அவங்க மாமா கிட்ட வாங்கிட்டு அடுத்த நாள் போனது. ஆ, அதெல்லாம் யோசிக்கிறேன்னு நமக்கு ஒரு மாதிரி, ஏன்னா நம்மளோட வயசுக்கு எவ்வளோ உழைக்கக்கூடிய வயசு இது. எத்தனை வயது என்ன சரியா? 37 வயசு. 37 வயசு சம்பாதிக்கிற வயசு. இந்த வயசுல நம்ம இப்படி ஒன்று இருக்கக்குள்ள நமக்கு அது ஒரு பெரிய ஒரு தயக்கம் உண்டு. அது யோசிச்சுட்டு அன்று கூட இதில் இந்த மாதிரி ஒரு கஷ்டத்தை பார்க்கக்கூடாது, சாகணும்ன்ற ஒரு முடிவு கூட எடுத்தேன். உண்மையாவா? தூக்க குளிச்ச ஒரு 26 குளிச்சிருந்து அப்படி அரைச்சி எடுத்தேன். சும்மா செத்து அது போவோம். இந்த மாதிரி இதில் பார்க்குற நேரம் ஒரு பெற்றவங்களுக்கு ஒரு மாதிரி இருக்குதுன்னு. இப்போ நம்ம இருந்தா பிள்ளைங்க நல்லா இருக்கிறத தான் நம்ம பார்க்கணும், பிள்ளைங்க கஷ்டப்படுறத நம்ம பார்க்கக்கூடாது. அந்த மாதிரி ஒரு வேதனை. அதான் தவறான முடிவுகள் யோசிச்சுட்டு இருந்தேன். இந்த மாதிரி பிள்ளைங்க இப்போ வந்து அழிது, அம்மா அப்பா 100 ரூபா காசு அங்கே வகுப்பு போகிறேன், நம்ம இல்லை எப்படி அவங்களுக்கு தெரியாது. இப்போ நமக்கு வருத்த அப்படின்றது உழைக்க தெரியாமல் ஓடி வந்து கேட்குறேன். நான் சொல்கிறேன் அம்மா கிட்ட கேட்குறேங்க, அம்மா அப்படி அழுகிறேன். நமக்கு ஒரு மன வருத்தம் மாதிரி அது. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கேன். அதானே இப்போ நிலைமை விளங்குது. அப்போ இப்போ எப்படி சாப்பாடுக்கெல்லாம் இப்போ எப்படி சாப்பாடு பிரச்சனை எல்லாம்? சாப்பாட்டுக்கு அவங்க இப்போ இப்படி தான் லோன் எடுக்கிறது, கடன் வாங்கியிருக்காங்க. கொஞ்சம் பத்தவங்கள்ட்ட வாங்குறது போய் மற்ற இங்கே பிள்ளைகிட்ட கேட்டுக்கொள்றது. இப்போ உங்களுக்கு எத்தனை பேர் பிள்ளைகள்? 3 பேர் இருக்காங்க. எத்தனை வயது? அவருக்கு 19 வயசு போல, இவருக்கு 13 வயசு. அவ திருமணம் செய்துட்டாவேன்னு இன்னொரு மூத்த மகள் திருமணம் செய்துட்டாங்க. 2 பேர் தான் படிக்கிறாக்கள். இப்போ அவங்க வேறையா இருக்கிறாங்க, இவங்க வேறையா இருக்கிறாங்க. இப்போ அதான் இப்போ இதில் படிக்கிற பிள்ளைகள் இருக்கிறாங்கன்னு சொன்னால் இப்போ அவங்களுக்கு செலவுகள் இருக்குது. இப்போ நிறைய இருக்குது தானே, சாப்பாடு செலவுகள். அடுத்தது அதானே இப்போ மருத்துவத்துக்கான செலவுகளும் இருக்குது தானே. அப்போ அப்படிலாம் பார்க்கக்குள்ள ரொம்ப ஒரு கஷ்டமான ஒரு நிலைமையில தான் அதான் நான் கேட்டேன். நான் அப்போ இந்த குறிப்பிட்ட காலப்பகுதியில் இப்போ என்னென்ன கஷ்டங்கள் ஒரு அனுபவம் இருக்குன்னு தானே. இப்போ தான் நானும் கேட்டேன். இவ்வளோ நாள் இப்போ அண்டை குழச்சி அண்டை சாப்பிட்டு இருந்தாலும் இந்த மாதிரி கஷ்டத்தை காணல. இந்த 3 மாதத்துக்கு 4 மாதத்துக்கு கண்ட கஷ்டத்தை என்று சொல்லுவாங்க. இப்போ சாப்பிட்றதுக்கு சாப்பாடு இல்லாட்டியும் சுருண்டு படுத்தலாம். இன்னொரு ஆள்கிட்ட ஒரு 10 ரூபா வாங்கினா கஷ்டம்ன்றது இதில் உணர்ந்துட்டேன். வாங்கினா அவங்க வந்து இப்போ நமக்கு வருத்தமா தொழிலுக்கு போகலான்னு அவங்களோட காசுக்கு அவங்க கேட்டு தான் ஆகும். அதான் வாங்கினா திருப்பி வருவாங்க. சிலாக்கள் வந்து இப்போ நம்ம உங்களுக்கு கொடுத்தோம்னு சொன்னவங்க எப்படி திருப்பி தருவாங்க என்ற மாதிரியும் இருக்குது தானே. சிலவங்க இப்போ இப்போ ஒரு 500 காசு அங்கே பஸ்ஸுக்கு போனாலும் வச்சுட்டு இல்லைன்னுவாங்க, இல்லை உள்ள இப்போ தான் கொடுத்துருவாங்கன்ற நிலைமை இருக்கு. தரமாட்டோம்ன்றது தானே விளங்குது. இப்போ மற்ற வசதிகள் எல்லாம் இருக்கா? இப்போ வீட்டில் இப்போ கரண்ட் வசதி, தண்ணி வசதி? அந்த வீட்டில் இருந்தால் எடுத்துருக்கோம். நாங்கள் அந்த பிள்ளைகளுக்கு வந்து ஒரு குளக்குள்ள இருந்து எடுத்துருக்கோம். கரண்ட்டு இல்லை, தண்ணி இல்லை. அவங்களோட இதில் இருந்தால் சும்மா எடுத்துருக்கோம். எல்லாம் அவங்களோட லைன் தான். பில்லு பாருன்னா அந்த வீட்டுக்கு மட்டும் வரும். சரியா, ஓகே. இப்போ இதை எப்போ கட்டினீங்க? இப்போ நீங்கள் வெளிநாட்டுக்கு போக முதல்ல இல்லை அதுக்கு பிறவா? இப்போ அவைக்கு திருமணம் நடந்ததுக்கு பிறகு நீங்கள் இங்கே வந்திருப்பீங்க. வேறையா? எப்போ நடந்தது திருமணம்? சரி, ஓகே. அதுதான் இப்போ என்ன சொல்றது, நான் வந்து பார்க்குறேன். நான் அனுபவிச்சது நீங்கள் தானே அந்த கஷ்டத்தை. இப்போ படிக்கிறார்கள் இருக்கிறாங்கன்றதால தான் நான் வந்தது. இப்போ சமையலரா இந்த பாருங்க, இதுதான் சமையலற. இன்னைக்கு என்ன சமைச்சிங்க? இப்போ வெண்டிக்காயும் இதான் சமையலற. சரி, இப்போ அண்ணன் சொன்னாரு தான் இப்போ தற்கொலை செய்கிறதுக்காகவும் நான் முயற்சி செய்தேன் என்று. அப்படியான முடிவுகள் வந்து எடுக்கக்கூடாது. ஏன்னு சொன்னால் இப்போ பிள்ளைகள்கிட்ட இப்போ நீங்கள் பாருங்க, இப்போ பிள்ளைகளும் இப்போ கேட்டுக்கொண்டு இருக்காங்க தானே. இப்போ தண்டா அப்பா வந்து இப்படியா தெரியுமா அவங்களுக்கு மருந்து போட்டுட்டு வந்தா ஹாஸ்பிட்டல்ல இருந்து எழும்ப மாட்டாரு. அப்படியே படுத்தா இப்போ ஒரு வெளியால் கூட்டிகிட்டு போகிறேன்டாலும் நம்ம தான் பிடிச்சி கூட்டிகிட்டு போகணும். நிமிந்து கூட இருக்கலாம் போகும். பட் அது சாப்பிட மாட்டார், எழும்பி இருக்க மாட்டார், கதைக்கலாம்.
அப்படி வரும். அப்போ வெட்டையால் வாரன்னு சொன்னாலே என்னாலையும் பிடிச்சிட்டு வர்றது கஷ்டம் கொஞ்சம். தம்பி பிள்ளையெல்லாம் சேர்ந்து எல்லாம் கொண்டு படியால் விடுவோம். இந்த மருந்துக்கு பிளம் குறவாக்குறது இல்லை. நடக்க மாட்டீங்களா? இப்போ நடப்பேன். இப்போ நடப்பீங்க. இப்போ அந்த மருந்து போட்டுட்டு வந்தா சரி அப்படியே படுக்கிறான். இப்போ கட்டிலே அப்படியே படுக்கிறான். எழும்பி இருக்க கூட இல்லை. அந்த தலை சுத்து மாதிரி அப்படியே படுத்துக்கொண்டே இருக்கிறான். சரி விளங்குது. என்ன யோசிக்கிறீங்க? இப்போ பாருங்க, இப்போ வசதி இல்லாதால கிளாஸுக்கு போகாத கட்டமும் வந்துடுறீங்க. எதுனே மல் வர்றது? முதலாம் மல் வர்றதா? அப்படி அதான் முதலாம் நாள் 100க்கு 100 எடுக்கிற நிக்க கூடாண்டு இப்ப சரி சொல்லிருக்கிறாரு. முதலாம் நாள் வருவாரு என்ன? அப்படி மேடையில ஏறிதான் ரிப்போர்ட் வாங்குறாரு. எப்ப இருந்து அப்படி வாருங்க? இப்ப சின்ன வயசுல இருந்தா அப்படித்தானே, 1 இல்லாட்டி 2. நீங்க தெரியாமல் வாருனீங்க? 3. மேடையில ஏறியலாமா இருக்கிறீங்க ரிப்போர்ட். 2 பேரும் படிக்கிறார்கள் தானே, நல்லா படிக்கிறாங்க பாருங்க. முதலாம் நாள் 2ஆம் நாள் வருவாங்கல்ல. கொலசுல விட 137 எடுத்தாங்க போல. எப்ப போனது இருக்குல்ல 5ஆம் ஆண்டு இல்ல பாஸ் இல்ல இல்ல 40 நோட்டுக்குமான 3 நோக்குறோம். 37 தான் எடுத்திருந்தாங்க. 137. கட் அவுட் மார்க்ஸ் 140. அப்ப 3 குறைவா எடுத்ததால பாஸ் பண்ணல. 137 எடுத்திருக்கிறா அவ. பாருங்க, கெட்டிக்காராக்கள் தான். இந்த கெட்டிக்காராக்களுக்கு இப்ப கொப்பிகள், பேக்குகள், ஷூகள் எல்லாம் இந்த வகுப்பேருக்குள்ள நீங்க வாங்கி கொடுத்தீங்களா? ஸ்கூல்ல வவுச்சர் தந்தேன். அவருக்கு பேக்கும் கொடுத்தேன். இவருக்கு ஒண்ணும் இல்லை. அந்த மங்களூர் ஸ்கூலுக்கு போறவங்க இங்க நெருப்பு தோட்டத்துல அவர் படிச்ச நாடி அவருக்கு வவுச்சரும் பேக்கும் ஒரு 6 கொப்பியும் கொடுத்தவங்க. அவக்கு ஒன்றும் இல்லை. அவ போன வருஷம் பாவிச்சதை 2 வருஷம் பாவிக்கிறாங்க. கொப்பிகள் எல்லாம் கொப்பிகள் அவங்களுக்கு ஒரு போன வருஷம் சமுத்தியால தந்தவங்க. அந்த கொப்பியால வச்சு ஜாயின் பண்ணி எல்லாம் கொடுத்துருக்கேன். அப்படின்னு புது கொப்பிகள் இந்த முறை வாங்கல. அதோட நான் போட்டு ஜாயின் பண்ணி செய்து அவங்களோட மாமா 6 கொப்பி வாங்கி கொண்டு கொடுத்தவரு. அவக்கார அவருக்காரு எல்லாத்தையும் போட்டு. உங்களோட சகோதரங்கள் சின்ன சின்ன ஹெல்ப்புகள் பண்ணுவாங்களா? ஒரு எங்கட சகோதரம் ஐயா 4 பேர். நாங்க தம்பி கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுவாரு. இன்னொரு தங்கச்சி இருக்கா, கொஞ்சம் இது. மற்ற 2 பேருக்கும் கொஞ்சம் கஷ்டம். அவங்களுக்கும் பிள்ளை எல்லாம் நாடி அந்த தங்கச்சியும் தம்பியும் இவங்களுக்கு ஏதாவது கொஞ்சம் ஸ்கூலுக்கு ஃபீஸ் இல்லை, ஏதாவது சாமான் இல்லைண்டா கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுவாங்க. சரி, ஓகே. இப்போ தொடர்ச்சியாக பேசுவோம். இப்போ என்ன எதற்காக வர சொன்னீங்க? இப்போ கட்டாயமாக உதவி செய்யத்தான் வர சொல்லியிருப்பீங்க. நாங்கள் என்ன உதவி செய்யணும் நீங்கள் சொல்லுங்கள்ல. இப்போ தொழில் இல்லை, கணவருக்கு தொழில் இல்லை. இப்போ இந்த இடத்துல இப்போ என்ன செய்யலாமோ தெரியலை எனக்கு. இப்போ என்ன தொழில் சொன்னால் இப்போ நீங்கள் மெயின் ஓரத்துலையும் இல்லை, உள்ளுக்குள்ளே இருக்கிறீங்க. அதுதான் கடையாக வச்சுட்டு அண்ணன் உள்ளுக்குள்ளே இருந்தாலும் இப்போ நீங்கள் அப்படி செய்யலாம். இப்போ உதவி தான், ஆனால் என்ன உதவி தேவை? எப்படி? இப்போ நான் பார்க்கறது தானே, அண்ணனோட மருத்துவ செலவையும் பார்க்கணுமே என்ன. இப்போ இது எப்போ தெரியாதானே. இப்போ அண்ணன் ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு வரணும். இப்போ நிறைய செலவுகள் இருக்கு, படிப்பு செலவுகள் இருக்கு, சாப்பாடு செலவுகள் இருக்கு. அப்போ என்ன யோசிச்சிங்க? இப்போ நான் வாரத்துக்கு முதல் இப்போ தம்பி வந்தேன்னு நான் வந்தேன்டா எந்த உதவியை கேட்கணுமென்று என்ன யோசிச்சு வச்சிங்க? அப்படி யோசிக்க இல்லையா? இப்போ என்ன அறிமுகப்படுத்தி விட்டது யாரு? இப்போ நான் இப்படி டிக்டாக்ல நீங்களே பார்த்துட்டீங்க. அந்த லெட்டர் ஒன்று எடுக்க சொன்னதானே, எடுத்து வாங்க. வளமையா லெட்டர் எடுக்கிறது தானே. இப்போ இந்த விஷயங்களை தான் இப்போ நம்ம இதற்கு முதல் பேசின விஷயங்களை தான் நீங்கள் லெட்டர்ல எழுதிருப்பீங்க. நான் அங்க பிரதேச செயலாளர்கிட்டையும் போய் வாங்கியிருக்கேன் ஐயா சைன். இந்த ஜிஎஸ் சொன்னவரு அங்க போய் வாங்குங்கன்னு சொல்லியும் அவரும் பட்ஜெட் தந்திக்காரு. 2 பேரும் பட்ஜெட் இருக்காங்க. இது ஜிஎஸ். இப்ப நீங்க என்ன சொன்னீங்க? இப்படித்தான் டிக்டாக்ல பார்த்தனாங்க உதவி செய்ய. இதையும் கேட்கணும் தெளிவா. யூடியூப் சேனல் மூலம் உதவி செய்ய போறாங்கன்னு சொல்ல அவங்க அதை எப்படி எடுத்துக்கொண்டாங்க? என்ன சொன்னாங்க அவங்க? நான் இப்ப சொன்னேன், இவர் இப்ப 4 மாசமா ஹாஸ்பிட்டலுமா வீடுமா இருக்காரு, தொழில் இல்ல, 2 படிக்கிற பிள்ளைகள் இருக்காங்க, எனக்கு கஷ்டமா இருக்கு. நான் இப்ப இந்த பொடியன்கிட்ட கொஞ்சம் கதைச்சு எனக்கு பிள்ளைகளுக்கும் எனக்கு மகள வீட்டுவானுக்கு நடந்து போறவங்க ஸ்கூலுக்கு. அப்ப இந்த பிள்ளைகள் 2 பேருக்கும் இப்ப படிப்பு செலவுக்கும் எனக்கு இப்ப ஏதாவது ஒரு தொழில் செஞ்சா தான் நாங்க அன்றைக்கு சாப்பிடலாம். அதுக்கு ஏதாவது உதவி செய்யறதுக்கு. அப்படி
இப்போ இப்போ நாங்கள் பேசின விஷயங்களை தான் இப்போ லெட்டரில் இப்போ குறிப்பிட்டிருக்கிறாங்க, அதை உறுதிப்படுத்திருக்கிறாங்க. இப்போ நீங்கள் சொன்னீங்க தானே, இப்போ உங்களோட வயலே நீங்கள் சொன்னீங்க இப்போ தொழில் செய்தால் தான் நல்ல தான் கேட்குற. என்ன தொழில் இப்போ என்ன செய்யலாம் நீங்கள்? ஒன்றும் இப்போ இப்படி தானேம்மா, இப்போ நீங்கள் கஷ்டப்படக்கூடலாம் இப்போ யோசிக்கணும் தானே, இப்போ என்ன தொழில் செய்யலாம், நம்ம என்ன செய்யலாம் நம்மளோட குடும்பத்தை கொண்டு போகிறதுக்குலாம் நீங்கள் யோசிச்சிருப்பீங்க தானே. அப்போ அதற்கான தீர்வா என்ன நீங்கள் முடிவெடுத்தீங்க தான் நான் கேட்குறேன். இப்போ நான் வந்து கேட்கும்போது நீங்கள் யோசிக்க கூடாதானே, இப்போ ஏற்கனவே நீங்கள் ஒரு முடிவோடு எடுத்துருக்கிறேன். இவங்க முன்னாடி யோசிச்சுட்டு இப்போ எனக்கிட்ட பேசுகிறத இவங்க சொல்லிட்டுருந்தாங்க. இப்போ நமக்கு இந்த கடன்களை கொடுக்கணும், கொடுத்தோறும் நம்மகிட்ட இப்போ மாடு இருந்தாலும் பாலாது கறந்து கொடுத்துட்டு இருக்கலாம்ன்ற மாதிரி ஒரு இதுதான். ஏன்னா இதில் ஏன்னா கடை எல்லாம் வைக்கிறதுக்கு இப்போ என்னென்னு சொன்னாலன்னு, இப்போ நாங்கள் வந்து ஒரு தொழிலை ஏற்படுத்தி தந்தா அதுதான் கடன் என்று சொன்னாலன்னு, அதோட இப்போ நீங்கள் கடனை கொடுத்தீங்கன்னு சொன்னால் கஷ்டம் தான் பட போகிறீங்க. இப்போ தொழில் ஒன்று இருந்ததுங்கன்னா அதில் வர வருமானத்தால் உங்களோட செலவையும் பார்த்து கொஞ்சம் கொஞ்சமாக கடனையும் கட்டலாம் தானே. அப்படி பார்க்கணும். மாடா 3 கேப்பு மாடாது இருந்ததுன்னு தான் இவங்க அதெல்லாம் வச்சுட்டு பார்த்து அதை செய்வாங்க. பக்கத்துல வயல் தானே, அங்க அந்த காடுகள் இந்த பக்கத்துலயே இப்ப ஒரு மாடண்டு இப்ப இருக்கும்னு சொன்னால் இப்ப இது உங்களுக்கு சரியான இடமா இருக்கும். ஏன்னா வேற என்ன சொல்ல போறீங்க? வேற என்ன யோசிச்சிருக்கிறீங்க? வேற கைத்தொழில்னு சொல்லி தையல் மிஷின் தொழில் தெரியும், ஆனா இல்ல என்ன தையல் மிஷின் தொழில் செய்தால் இப்ப போதிய வருமானம் வருமா? தைக்கிறதுக்கு ஓடுறது எல்லாம் வருமா? அக்காவுக்கு தான் யோசனையா இருக்கு, என்னத்த சொல்ற என்னடா திடீரென்ற மாதிரி கேட்குறாங்க. இது திடீரென்ற மாதிரி இல்லதானே. இப்ப அதான் இப்ப எனக்கு தெரியும், இப்ப எந்த தேவைகள் என்னன்னு எனக்கு தெரியும் தானே. அப்ப யாராச்சும் கேட்டா இப்ப இதான் தேவைன்னா சொல்லலாம். அதே போல ஒவ்வொருவருக்கும் அவங்களோட தேவைகளை தெளிவா தெரிஞ்சு வச்சுக்கொள்ள வேண்டியது தானே. கேட்கும்போது சொல்லணும். என்ன இப்ப இவங்களுக்கு சைக்கிள் இல்லை என்ன, இப்ப இவங்களுக்கு சைக்கிள் இல்லை, எந்த ஸ்கூலுக்கு போறவங்க? மகளவட்டுவானுக்கு போறவங்க, கிளாஸுக்கும் அங்காம் போறவங்க இப்ப நடந்து வருவாங்க. இல்லைன்னு சொன்னா அந்த இவங்களோட பள்ளிக்கார பிள்ளைகளை ஏற்றி வருவாங்க. இல்லைன்னு சொன்னா இப்ப அவங்களே ஏற்றி வர கஷ்டம், ரெண்டா நடந்து வருவாங்க. அப்படி என்ன? சரி, ஓகே. அப்ப என்ன சொல்ல போறீங்க? இப்ப நீங்க ஒரு யோசனையில ஒரு என்ன, அதான் என்ன தொழில் இப்ப அண்ணன் சொன்னது தானா? ஓமையா அதுதானே முடிவோட சொல்லணுமே, என்ன ஒரு சந்தேகமா சொல்லக்கூடாது. சந்தேகம் இல்லை. இப்ப நாங்க இப்ப என்னன்னு சொன்னா இப்ப தூர போய் எங்கதான் இப்ப இதுக்குள்ள என்ன தொழில் இருக்கும் ஒன்றுமே செஞ்சு கொண்டாலும் வசதி இல்லை. இப்ப மாடுகள் இருந்தாலும் இது வழியா கட்டி மேய்ச்சிட்டு அப்படி ஏதாவது செய்யும். ஆடுண்டாலும் பிரச்சனை இல்லை. இப்ப இது வழியா கொண்டு மேய்க்கிறவங்க, நிறைய ஆடு இருக்காங்க கொண்டு மேய்க்கிறவங்க அப்படி காட்டுவாங்க. பின்பக்கத்தை இடம் இருக்குதானே, இந்த கிராமப்புறம் தானே. இப்ப அந்த அங்கல போனாலே இப்ப கொத்துக்கள் ஓட்டிட்டு வரலாம். அண்ணன் இப்ப சும்மா எடுத்துக்கொள்ளும். இப்ப அண்ணனே கேன்சர் தான். இப்ப அண்ணன் வந்து இப்ப ஒரு ஆடை வந்து இப்ப ஒரு மேய்ச்சிட்டு வர அப்படிலாம் வெயிலுக்குள்ள போக கூடாதுன்னு அந்த பிரச்சனை இருக்கு. என்ன இப்ப கொத்துகளும் அப்படியா? அப்படியா? எனக்கு சில ஆட்களுக்கு 2 வருஷத்துலயும் வந்திருக்கான், 3 வருஷத்துலயும் வந்திருக்கான். இது அவங்க ஒரு மனுஷனுக்கு ஆபரேஷன் பண்ணி விட்டுருக்காங்க, சுகமாயித்தண்டு ஹாஸ்பிட்டலில் சொல்லியிருக்காங்க. ஆற்றுல போய் வீசிருக்காரு அவர். செட்டியா 3 மாதத்தால் திரும்ப வந்திருக்கு. திரும்ப அடுத்து ஆபரேஷன் பண்ணிட்டு இருக்காரு. எனக்கு பக்கத்தில் தான் இருந்தார். அவர்கிட்ட கேட்டேன். இப்போ அவர் இந்த மாதிரி சொன்னார், இந்த மாதிரி நான் பல தூக்கி வீசினதால தான் எனக்கு இந்த மாதிரி திரும்ப வந்தது, பாரம் எதுவும் தூக்கிறாதுன்னு அவரே சொன்னார். அவர் அந்த மாதிரி என்ன வெயில்களுக்கு போனாலும் மண்டை சூடுலாம் ஆகாதான் இதுக்கு. சரி, ஓகே. அதானே அந்த நிலைமை தானே. சரி, இப்போ உங்களோட பிரச்சனைகளை தெளிவாக சொல்லித்தீங்களா நீங்கள்? இப்போ வீடியோ முடிக்கத்தானே. இப்போ அக்கா தொழிலண்டக்குள்ள அக்காக்கு சிந்தனை பெய்த்து அதானே இப்போ உங்களுக்கு ஒரு உதவி ஒன்று கிடைக்குதுன்னு வைங்க, அந்த உதவி பணத்தை வச்சு நீங்கள் என்ன செய்வீங்கன்றா நான் கேட்குறேன். நாங்க என்னன்னு சொன்னா, இப்ப இப்ப ஒரு மாடாவது வாங்கி நீ அதுலயாவது பால் கறந்து ஊத்தி தான் குடும்பத்தை நடத்தணும். எவ்வளவு போகுதாக்கா இங்க மாடு? ஒரு பசுவும் ஒரு கண்ணு வாங்குறா எவ்வளவு? தம்பி
தெரியாது, இதுக்கு அப்புறம் விசாரிக்கணும். ஆடும் தெரியாதா? ஆடு என்ன பக்கத்துல வச்சிருக்காங்க. மாடு இப்போ ஒரு பசுவும் கண்ணு மடுக்கு இருந்தா 1,20,000-1,30,000 போகுது. அப்படியா? 4 வருஷம் 3 வருஷம் வளர்க்குற மாடு. அப்ப இங்க கொஞ்சம் மலிவு போல என்ன? இப்ப நாங்க அங்கெல்லாம் வாங்கி கொடுத்துருக்கிறோம், கொஞ்சம் விலை கூட. நாட்டு மாடு தான் கேப்ப மாடு. இங்கெல்லாம் அப்படித்தான். இங்கெல்லாம் வாங்கி அங்கெல்லாம் கொண்டு போயிடாதாங்க. இங்கெல்லாம் வாங்கி கேமிட்டு காசெல்லாம் சரியா வரும் என்ன? நம்ம கேப்ப மாடு வாங்குறோம்னா 2 கிட்ட போகும். நாட்டு மாடுன்னு சொன்னா 1,30,000. கேப்ப மாடுன்னு சொன்னா அந்த பாம் மாடுன்னு சொல்லுவாங்க. அது கொஞ்சம் கூட கூட வரக்கும். மற்ற அதெல்லாம் வெளியில இம்புட்டையில் அது நெல் தான் போகணும். மருந்து சாமான்லாம் கையில இருக்கணும் அதுகளுக்கு. ஆனா கொஞ்சம் கூட பால் கறக்கும். 2 நேரம் கறக்கும். இது நல்ல நமக்கு இப்போ பார்க்க போனா நாட்டு மாடு நல்லவங்க கேப்ப மாடு. ஏன்னா அது பயன்படுத்து அந்த அது நம்ம முன்னாடி அதை வச்சிருந்தா நமக்கு தெரியும் அதுக்கு மருந்துகள் எப்படி என்ன இதுன்றது. இல்லாட்டி டாக்டர் ஃபோன் நம்பர் நம்ம கையில் இருக்கணும். இன்னும் பிரச்சனை இருந்துச்சுன்னா கால் பண்ணி. ஏன்னா இந்த எங்களுக்கு ஒரு அளவுக்கு வளர்க்குற அப்படிதான் ஒரு மாட்டில் 10 லிட்டர் பால் வைக்குவாரு. அப்போ 2 பசு ஒன்றுக்குள்ள அவருக்கு அந்த கேப்ப மாடு 10 லிட்டர். 1 லிட்டர் எவ்வளோ போகுது பால்? 1 லிட்டர் 175 ரூபா போகுது போல. 175 ரூபான்னு சொன்னா 10 லிட்டர்ண்டா இப்போ 1,000 ரூபான்னு. சரி, ஓகே. சரி, உங்களோட நிலைமை எனக்கு விளங்குது தானே. இப்போ உதவிகள் கிடைச்ச சந்தோஷம் என்ன? இப்போ நாங்கள் போயிட்டு வரட்டா? சரியா? சந்தோஷமா வீடியோ எடுத்தது? சரியா? ஆனால் என்ன சொல்ல போறீங்க? எப்படி தானே தெரியப்படுத்தி உதவிகள் எடுத்து தரது தானே இந்த உதவி திட்டம். அவ நீங்க ஏதாச்சும் சொல்லாதது இருக்கியா? இப்போ நாங்கள் இப்போ ஸ்டாப் பண்ண தானே வீடியோவை. அதாவது வீடியோ பார்த்துருக்கோம் அனைத்து உள்ளங்கள் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த உறவுகளாக நினச்சி அவங்க இது செய்யணுமா இருந்த ஹெல்ப்புகள் அதுக்காக தான் அந்த வீடியோ. அதான் உதவிகள் வந்து வேணும். அதான் நானும் கேட்டேன், நான் தெளிவாக சொல்லணும் தான். இப்போ பார்க்குறவங்க இதுதான் இவங்களுக்கு தேவைன்னு இப்போ புரிஞ்சு கொண்டு உதவிகள் செய்வாங்க. இப்போ அக்கா என்ன சொல்ல போறீங்க? இந்த வீடியோட இறுதி கட்டம் தானே, என்ன சொல்ல போறீங்க? சிரிப்பு வருது அக்காவுக்கு. சிரிப்பு வருது ஏதோ மனசுக்குள்ள இருக்கு அக்காவுக்கு. என்ன சொல்ல சொல்லுங்களேன். இப்ப இந்த வீடியோ பார்த்து கொண்டு இருக்கிறவங்க நான் உதவி செய்ய போறாங்க, சொல்லுங்களேன். என்ன உதவி செஞ்சா நல்ல பிள்ளைகள் படிப்பு செலவுக்காவது யாருன்னாலும் உதவி செய்தா இதா இருக்கும். வேற ஒண்ணும் இல்லையா? என்கிட்ட கேட்கறது ஒண்ணும் இல்லையா? அத ஏதோ ஒன்று இருக்கு எனக்கு விளங்குது. அக்கா பேக்கை தான் பாக்குறா. பெரிய ஒரு பேக் கொண்டு அங்க போய் எடுத்து வந்தாரு. இப்ப முடிக்க போறேன்னு சொல்றாருண்டு. இப்ப உங்களுக்கு இப்போ உடனடியாக உதவி செய்தேன்னு சொன்னால் நீங்க என்ன முதல் வார்த்தை, என்ன வார்த்தையா இருக்கீங்க சொல்லுங்க பாப்போம். உங்களுக்கு உடனடியான உதவி செய்யறேன், ஒரு 2 லட்சம் உதாரணம் வைங்க. உங்களோட முதல் வார்த்தை என்ன இருக்கும்? உங்களோட ரியாக்ஷன் எப்படி இருக்கும்? பெரிய ஒரு நன்றியா இருக்கும். பெரிய ஒரு நன்றியா இருக்கும். ஏன் அப்படி சொல்றீங்க? இப்ப கஷ்டம் தானே. இப்ப கஷ்டம்டா இப்ப இன்றைய நிலைமை போய்தா நாளைக்கு என்ன செய்த என்ற மாதிரி கஷ்டம். சரியா? ஓகேவா? இந்த காசை தரட்டா உங்களோட கையில? சரியா? இந்தாங்க வச்சுக்கொள்ளுங்க. சரியா? இப்ப இதுல ரூபாய் 2 லட்சம் ரூபாய் இருக்கு. சரியா? யாரு வாங்கி எடுக்க போறீங்க? அவர்கிட்ட கூட என்ன போட்டி போறீங்க யாரு வாங்குறேன்னு? சரியா? எண்ணி பாருங்களேன், சத்தம் போட்டு எண்ணுங்களேன், எண்ணி காட்டுங்களேன் எவ்வளவு இருக்கு. 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15, 16, 17, 18, 19, 20, 21, 22, 23, 24, 25, 36, 37, 38, 39, 40. சரி, 40, 5000 தாள். அப்போ ரூபாய் 2 லட்சம் இருக்கு. இப்போ நான் இதை எதற்காக நான் தந்திருக்கிறேன்னு சொன்னால் தெரியும் தானே. இப்போ நான் எதற்காக நான் தந்திருக்கிறேன்னு சொல்லுங்களேன் நீங்களே. அக்கா சொல்லுங்களேன். முதலாவது இவங்க 2 பேரும் படிப்பு செலவுக்காக தந்திருக்கீங்க. அதுதான். இப்போ 2 பிள்ளைகள், இப்போ புற்றுநோயால் பாதிக்கப்பட்ட அண்ணனுக்கு 2 பிள்ளைகள். இப்போ 2 பிள்ளைகளும் படிக்கிறார்கள். அப்போ ஏற்கனவே கூலி வேலைக்கு தான் போனவர். இப்போ இந்த புற்றுநோய் வந்ததால் வேலைகளுக்கு போக முடியாது.
குடும்பத்துல கஷ்டம் சொன்னாரு தானே. இப்ப பஸ் காசு கூட காசு இல்லாம இருந்தவர். அப்ப இந்த 2 லட்சம் நாங்க தந்ததன் மூலமா இப்ப அக்கா அல்லது அண்ணன் ஏதாச்சும் தொழில் செய்து இப்ப உங்களோட செலவுகளை பார்க்கணும். என்ன இப்ப 2 லட்சம்ன்றது ஒரு பெரிய ஒரு பணத்தொகை எனக்கா விளங்குது தானே. அப்ப இது கிடைச்சதே உண்மையிலேயே பெரிய விஷயம். இப்ப நீங்க இன்றைய தினம் இந்த 2 லட்சம் உங்களோட கையில கிடைச்சிருக்க நீங்க கனவுல கூட எதிர்பார்த்திருக்க மாட்டீங்க. எதிர்பார்த்திருக்க மாட்டீங்க. அதான் இப்ப உங்களோட செலவுகளை, பிள்ளைகள படிப்பு செலவுகளை நீங்க வந்து ஒரு தொழில் செய்து நீங்க பார்த்துக்கொள்ளணும் இந்த 2 லட்சம் ரூபாய் மூலம். சரியா? அப்ப அக்கா என்ன சொல்ல போறீங்க? அக்கா சொல்லுங்களேன். இப்ப நினைச்சு பாத்தீங்களா அந்த 2 லட்சம் உங்களுக்கு இன்றைக்கு கிடைக்கும் என்று? இல்ல, காலையில உங்களுக்கு சாப்பாடு ஒன்றும் செய்யலம்மா. அப்ப ஸ்கூலுக்கு போறவங்களுக்கு காசு இல்லை, நான் கொடுத்து அனுப்பேன். இங்க கண்ணில வாங்கி சாப்பிடுறவங்க காலையில அம்மா கிட்ட போய் 100 ரூபாய் வாங்கி கொண்டு கொடுத்தேன். அதானே நம்ம இப்ப இந்த உதவி இப்ப எப்படி ஒரு பெரிய ஒரு இதா இருக்குமே உங்களுக்கு? பெரிய ஒரு உதவி தான். நினைச்சு கூட பார்க்கல இன்றைக்கு கூட கிடைக்கும் என்று கூட யோசிச்சதே இல்லை. ஏதோ நீங்கள் இப்போ வருவீங்க, வீடியோ ஒன்று எடுத்து ஒரு உலகத்துக்கு தெரியப்படுத்தி ஏதோ ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் மூலமாக எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவீங்கன்னு தான் நான் நினச்சிட்டு இருந்தோம். இப்படி உடனே கிடைக்கும்ன்ட்டு நினைக்கல. இது மிகவும் ரொம்ப ரொம்ப சந்தோஷமான இது. அதான் இப்போ நான் இப்போ 2 லட்சத்தை நான் தந்திருக்கிறேன் உங்களுக்கு. இது முழுமையாக பூர்த்தி அடையணும்னு சொன்னால் நீங்கள் இந்த பணத்தை வச்சு ஒரு மேலே வரணும். என்ன அதானே பயன்படுத்தி நல்லா இருக்கணும். இப்போ இதை சும்மா செலவழிச்சு போட்டு இப்போ காசு இருந்தால் தெரியும் தானே, கையில் காசு இருந்தால் அப்படியும் அது பல பக்கங்களால் போய் செலவழிஞ்சிடும். அப்போ உங்களோட நிலைமை சரியும் தானே. ஒரு வாய்ப்பு ஒன்று வந்து ஒரு தடவை தான் கிடைக்கும். அதை வச்சு நீங்கள் செய்யலாம். அப்போ நீங்கள் சொன்னீங்க தானே மாடு வாங்கலாம். இப்போ 1-20 மாடுன்னு சொன்னாலும் மிச்சத்துக்கு நீங்கள் ஆடு வாங்கலாம். என்ன ஒரு சொல்ல போனாலும் ஒரு எல்லாருக்கும் என்ன ஒரு 20,000 ரூபாய் காசு எடுத்துட்டு இப்போ ஒரு மாடு ஒரு பசுவும் கண்டு எடுத்தாலும் ஒரு 30க்கு கொண்டு வரவங்களுக்கு 5,000 காசு கொடுத்தாலும் மற்ற உங்களுடைய சிலவுகளுக்கு எடுக்கலாம். நீங்கள் அடுத்த நம்பருக்குள்ள நான் மாடு வாங்கினது சரி. நீங்கள் இப்போ அதுவும் தான் இப்போ 25,000 ரூபாயோட ஆடும் இப்போ 2 வாங்கி அப்படி செய்யலாம் தானே. அப்போ மொத்தமாக பாருங்களேன். இப்போ 23 சொன்னாலும் இப்போ 1,70,000 போனாலும் அங்கே 30,000 ரூபா. இப்போ இவங்களுக்கு தேவையானதெல்லாம் இப்போ 4 பேருக்கும் தேவையானதெல்லாம் வாங்கி எடுங்க. இப்போ அதுதான் சரிதான். இப்போ அதுதான் முழுமையாக பூர்த்தி அடையணும். இப்போ எங்களுக்கு திருப்தி அடையணும். என்ன இப்போ என்னென்னு சொன்னால் இப்போ எனக்கு இந்த பணத்தை அனுப்பி வச்சுட்டு தெரியும் தானே. இப்போ நான் சொல்லியிருக்கிறேன், அந்த புற்றுநோயால் பாதிக்கப்பட்டவங்களுக்கு இப்போ உதவி செய்ய போகிறோம் ரூபாய் 2 லட்சம் என்று. அப்போ இன்றைய தினம் இப்போ இவங்களுக்கு அந்த உதவிகள் போயிருக்கு. அதான் இப்போ நான் நம்ம முக்கியத்துவமாக கருதுறது அந்த படிக்கிற பிள்ளைகள் இருக்கணும். என்ன இப்போ நிலைமை விளங்கிட்டு தானே கூலி வேலைக்கு போன தகப்பனுக்கு புற்றுநோய் வந்ததால பிள்ளைகள் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. என்ன குடும்பமே நிலை குலைந்த மாதிரி தானே. ஏன்னம்மா இப்போ அதனால இந்த உதவி போயிருக்கவங்களுக்கு அப்போ சரியான முறையில் பயன்படுத்துவாங்க. இப்போ இந்த உதவியை நான் பாலமாக இருந்து உங்களுக்கு சரியான முறையில் நான் கொண்டு வந்து சேர்த்திருக்கிறேன். ஆனால் இந்த பணத்தை எனக்கு அனுப்பி வச்சது ஆஸ்திரேலியாவில் இருக்கிற மலர்வண்ணம் சிந்தியா அந்த சிஸ்டர் தான் எனக்கு அனுப்பி வச்சாங்க. சரிதானே, இந்த ஃபேமிலி என்று சொல்லலாம். மலர்வண்ணன் அண்ணன், மலர்வண்ணன் வைஃப் அக்காக்கும் ரொம்பவே நன்றி. இப்போ அவங்க வந்து எனக்கு அனுப்பி வச்சிருக்கிறாங்க. அதை நான் சரியான முறையில் உங்களுக்கு வந்து சேர்த்துருக்கிறேன். இப்போ சரியான அக்களுக்கு போய் சேரணும் தானே. இப்போ அவங்களுக்கு தான் நீங்கள் நன்றி சொல்லணும். என்ன இப்போ என்ன அடுத்த கட்டமாக நீங்கள் வச்சுக்கொள்ளுங்க. முதலாவது காரணம் இந்த பணம் உங்களோட கைக்கு வந்ததுக்கு முதலாவது காரணம் அவங்க தான். அவங்களுக்கு என்ன சொல்ல போறீங்க? மலர்வண்ணன் சிந்தியா அவங்க மலர்வண்ணன் சிந்தியா மடத்துக்கு கோடான கோடி நன்றி என்னால் தெரியப்படுத்துவது. உங்களுக்கு ஒரு மகள் மாதிரி ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அவங்க செஞ்ச உதவியை இப்போவும் நானும் கடன்பட்டு இந்த பிள்ளைகளும் கடன்படுற மாதிரி இருக்கும். அவங்க செஞ்ச உதவி மிகவும் சந்தோஷமானது. சரி, ஓகே. அக்கா என்ன சொல்ல போறீங்க? உங்களோட ஒரு தங்கச்சி மாதிரி இப்போ அதான் உறவுகள் வச்சுக்கொள்ளுங்களேன். இப்போ உதவி செய்தவங்க இப்போ அவங்க நம்மளோட உறவுகள் தானே. இப்போ பாருங்களேன், இப்போ அவங்க வந்து ஆஸ்திரேலியாவில் இருக்கிறாங்க. இப்போ தாய்நாட்டில் இருக்கிற கஷ்டப்படுற மக்களுக்கு உதவி செய்யணும்னு பணம் அனுப்புறாங்க தானே. அப்போ உறவா நினைச்சு தானே அனுப்புறாங்க. அப்போ நீங்க அவங்களுக்கு என்ன சொல்ல போறீங்க? பெரிய ஒரு நன்றி சொல்றேன். அவங்க அனுப்பின பணத்தை நானே பயன்படுத்துவேன், நல்ல வழியில பயன்படுத்துவேன். அதான் முக்கியமானது. சரியா? இப்போ இதில் ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை சொல்லணும். இப்போ என்னென்னு சொன்னாலக்கா, இப்போ உங்களுக்கு நான் 2 லட்சம் தான் தருக்கிறேன். இப்போ இந்த 2 லட்சத்தில் இப்போ நான் உங்களுக்கு ஏற்படுத்தி இந்த உதவியை பெற்று தந்த நான், அப்போ எனக்கு இதில் ஒரு அரைவாசி தாங்கண்டு இப்போ நான் கேட்க மாட்டேன் தானே உங்கள்கிட்ட.
அது தெரியும், நிறைய பேருக்கு தெரியும். என்னென்னு சொன்னால் இப்போ உங்களை ஒருவங்க அறிமுகப்படுத்துறாங்கன்னு வைங்க, சொல்ல போனால் இப்போ எனக்கு தொலைபேசி அழைப்பு ஏற்படுத்தி, தம்பி இப்படி ஒரு புற்றுநோயால் பாதிக்கப்பட்ட ஒரு குடும்பம் இருக்கி அவங்களுக்கு உதவி தேவை, உங்களோட வீடியோ பார்த்து நான் நீங்கள் ரூபாய் 2 லட்சம் உதவிகள் செய்கிறீங்க, இப்போ அவங்களுக்கு உங்களோட உதவிகள் தேவைன்று ஒரு இன்னொரு நபர் மூலமாக நீங்கள் எனக்கு தெரிய வரீங்கன்னு வைங்கல்ல, அப்போ அதோ ஒரு நிகழ்வு நடந்தது, அதை நான் கட்டாயமாக சொல்லணும். அப்போ அந்த நபர் வந்து உங்கள்கிட்ட அவர் சொல்கிறாரு, நான் தான் உங்களுக்கு இந்த உதவியை பெற்றுத்தாரேன், நீங்கள் அதில் எனக்கு ஒரு கொஞ்சம் பணம் தரணும் என்று. இப்போ 2 லட்சம் அந்த பொடியும் தருவான் வந்து, அதில் எனக்கு ஒரு 50,000 ரூபா அல்லது 30,000 ஏதோ ஒரு பணத்தொகை எனக்கு தரணும்னு ஒரு கொமிஷன் மாதிரி அவர் கேட்காருன்னு வைங்க. நடந்தது, அதனால தான் நான் இந்த விஷயத்த சொல்கிறேன். இப்போ நான் நேரடியாக தான் உங்களை தொடர்பு கொண்டேன் நான். அப்போ நீங்கள் வந்து யாருக்கும் இதில் பங்கு கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை தானே. ஆனால் ஒரு ஃபேமிலிக்கு நான் கொடுத்தேன், நான் அதில் ஒரு நபர் வந்து போயிட்டு கேட்டிருக்கிறேன் அவங்கள்ட்ட 50,000 ரூபா தாங்க, அந்த பொண்ணிட்டு நான் தானே கதைச்சு இந்த உதவியை வாங்கி தந்திருக்கிறேன் அவர் சொல்லிருக்கிறேன். இது தவறான விடையும் தானே என்னம்மா. இப்போ அவங்களுக்கு அவங்க எல்லாருக்கும் தெரியும் அவங்கள 2 லட்சம் ரூபா போயிருக்கேன்று. ஆனால் அதுலேயும் பாருங்க, ஒரு நபர் வந்து அதில் நான் தானே ஏற்படுத்தி தந்தேன் இந்த உதவியை, அதனால 50,000 ரூபா தாங்கன்னு கேட்டு நிற்கிறது ஒரு தவறான விடையும் தானே. என்ன சொல்றது, என்ன எப்படி ஒரு இதாக இருப்பார் அவர் பாருங்க. இப்போ நானும் தான், இப்போ நான் வந்து மலர்வண்ணன் சிந்தியா அவங்க அனுப்பின பணத்தை இப்போ நான் கொடுத்து கொண்டு வரேன் தானே, 2 லட்சமா. இப்போ நான் கொடுத்து போட்டு இப்போ நான் நினச்சா கூட வாங்கலாம் தானே. ஆனால் நாங்கள் அப்படி செய்யறல, யூடியூப் சேனல் மூலமாக நாங்கள் செய்யறலாமா. இப்போ ஒரு கஷ்டப்படுறாக்களுக்கு நான் கொடுக்குற காசில் அதில் ஒரு ரூபாய் நாங்கள் வாங்குறல தானே. இப்போ நான் தினம் ஹெல்ப் பண்ணுறது. ஆனால் வந்து இப்படி நடக்குது, இப்படியும் சில ஆக்கள். இப்போ நான் எல்லாம் அனுபவம் தானே, இது எனக்கு ஒரு அனுபவம், புது அனுபவம். இப்படி கூட செய்வாங்கன்னு கூட எனக்கு தெரியாமல் இருந்தது. அப்போ நான் இனிமேல் கொஞ்சம் அலர்ட்டாக தான் இருப்பேன். ஒரு குடும்பத்தை ஒருவங்க அறிமுகப்படுத்துறாங்கன்னு சொன்னால் அவங்க அந்த குடும்பத்தில் அவங்க இப்போ நாங்கள் ஒரு 25,000 ரூபா உதவி செய்து போட்டு வரோம்னு சொன்னால் அவங்க திருப்பி போய் அந்த குடும்பத்தை அறிமுகப்படுத்திட்டவங்க போய் கேட்கலாம், எனக்கு ஒரு 3,000 ரூபா தாங்க, 5,000 ரூபா தாங்கண்டு. எங்களாலானே உங்களுக்கு வந்து உதவி கிடைச்சிருக்கேன். அது உண்மையிலே தவறான விடயம். இதை பார்த்து கொண்டிருக்கிறவங்க அதையும் புரிஞ்சு கொள்ளணும். என்ன சொல்றது, அதான் இப்போ நிறைய விஷயங்களை ஒவ்வொரு வீடியோலையும் நான் சொல்லுவேன் தானே தெளிவான விளக்கங்களை. அப்போ இந்த வீடியோவில் இந்த உதவியை நாங்கள் செய்திருக்கிறோம், இந்த விளக்கத்தை நான் தெரியப்படுத்திருக்கிறேன். சரியா? ஓகே, எனக்கு சந்தோஷமம்மா இந்த உதவியை உங்களுக்கு நான் ஏற்படுத்தி தந்தது. சரிதானே? நல்லா இருங்க. அக்காவுக்கு என்ன யோசனை, என்ன செய்யலாம்ன்ற மாதிரி வீடியோல சொல்லியாச்சு, ஆடு மாடு வாங்குவோம் என்று. அவ எதுவும் கடன் பிரச்சனை இருக்காது, முதல்ல அதை கொடுக்கணும்ன்ற மாதிரி யோசிக்கீங்களா? அதை பயன்படுத்தலாதானே, அதை வச்சு கடன். இப்ப இந்த வீடியோ பார்த்து நீங்க கடன் வாங்கினாக்கள் உங்களை தொடர்பு கொண்டாலும் நீங்க சொல்லுங்க, அந்த தம்பி கடன் கொடுக்கறதுக்காக தரல, அவங்களுக்கு நாங்க வீடியோ எடுத்து காட்டணும், நாங்க அந்த வாழ்வாதாரத்தை ஏற்படுத்தி தான் அந்த பொடியை சொல்லணும். அப்படி அவங்க வந்து செய்யலாட்டு இந்த காசை வாங்குறத நீங்க சொல்லுங்களேன். ஏன்னா இந்த விளங்கிட்டா அப்படி நாங்க வாங்க மாட்டேன்னு நான் சொல்றேன். அவங்கள்ட்ட சொல்லுங்க, இது ஒரு கடமை தானே உங்களோட. இப்ப இது ஒரு வாழ்வாரத்துக்காக நாங்க செய்யறோம், அது உங்களோட கடமை. இப்ப நான் அப்படி ஒன்று வாங்க போறது இல்லை, நான் சொல்றேன். கட்டாயமா நீங்க இதைத்தான் செய்யணும். சரிதானே? இதைத்தான் செய்யணும். ஓகே, இந்த வீடியோவை இதோட முடிப்பும் தானே. சரியா? எனக்கு சந்தோஷம். சரியா தங்கச்சிமார், தங்கச்சி, தம்பி என்ன யோசிக்கிறீங்க? சந்தோஷமா 2 லட்சம் ரூபா கிடைச்சது நினைச்சு பாத்தீங்களா இன்றைக்கு? இல்லை தானே? சரி, ஓகே, இந்த வீடியோ இதோட முடிச்சு கொள்றேன். இன்னொரு வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். உங்களில் ஒருவன் நான்.